அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கள்ளக்காதல் ஜாதகம். கள்ளக்காதல் ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பு கண்ணோட்டமாக பார்ப்போம். சார், ஜாதக ரீதியா காதல் அப்படின்னாவே 5ஆம் பாவம் சார். அந்த காதலுக்கு அடுத்தது திருமணம். திருமணம் அப்படின்னா 7ஆம் பாவம். திருமணத்துக்கு அடுத்தது ஒரு காதல் வருது இல்ல, அதுதான் கள்ளக்காதல். அது 9ஆம் பாவம். இந்த 5ஆம் பாவம் அப்படிங்கிறது காதல், 7ஆம் பாவம் அப்படிங்கிறது திருமணம், 9ஆம் பாவம் அப்படிங்கிறது கள்ளக்காதல் அல்லது 2ஆம் திருமணம். ஓகேங்களா? காதல், திருமணம், கள்ளக்காதல். இதுல 3ஆம் பாவமும் எடுத்துக்கலாம். எதனால 3ஆம் பாவம் எடுத்துக்கலாம்னா, ஒரு பாவத்துக்கு அடுத்த பாவம் பரிமாண வளர்ச்சி. பரிமாண வளர்ச்சி இருந்தாதான் அடுத்தடுத்த நிலைக்கு போகும். அப்படி பரிமாண வளர்ச்சி அப்படிங்கிறது போது இந்த அதாவது 7, 9 இதோடைய பரிமாண வளர்ச்சி 3. இந்த அடுத்தடுத்த பரிமாண வளர்ச்சி போகும்போது அதனால 3ஆம் பாவம் எடுத்துக்கலாம். யாருக்கெல்லாம் இந்த 5ஆம் பாவம் 1, 5 தொடர்பு கொள்ளுதோ அவங்க காதல் பண்ணுவாங்க. காதல் பண்ணி 7ஆம் பாவமும் 1, 5 தொடர்பு கொண்டதுன்னா திருமணம் பண்ணிக்குவாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் காதல் பண்றது, 2வது திருமணம் பண்றது, 3வது இந்த காதல் பண்ணவங்க திருமணம் பண்ணன பிறகு காதல் வைக்கிறாங்கன்னா அது கள்ளக்காதல். ஒருத்தவங்களுக்கு திருமணம் ஆயிருக்கும், ஒருத்தவங்களுக்கு திருமணம் ஆகாது. அவங்க 2 பேரும் அன்பு செலுத்தும் போது அது கள்ளக்காதல். அதே போல 2 பேர்த்துக்குமே திருமணம் ஆயிருக்கும், அவங்க 2 பேரும் திரும்ப உறவு கொள்ளும் போது, அதாவது அன்பு செலுத்தும் போது திரும்ப உருவாவது அது கள்ளக்காதல். அதனால யாருக்கெல்லாம் 5ஆம் பாவம் 1, 5 தொடர்பு கொள்ளுதோ, 7ஆம் பாவம் 1, 5 தொடர்பு கொள்ளுதோ அவங்களுக்கு காதல் பண்ணி திருமணம் பண்ணிக்குவாங்க. அதே போல கிரகங்கள், பிளானட் பார்த்தோம்னா, பிளானட் அப்படிங்கிறது ஆண்களுக்கு கலத்திரக்காரகன் சுக்கிரன், அதே மாதிரி பெண்களுக்கு கலத்திரக்காரகன் செவ்வாய். இந்த சுக்கிரனும் 1, 5 தொடர்பு கொண்டதுன்னா, அதே மாதிரி செவ்வாயும் 1, 5 தொடர்பு கொண்டதுன்னா இவங்க காதல் பண்ணுவாங்க. அந்த காதல் சக்சஸ் ஆகுமா அப்படின்னா 7ஆம் பாவம். 7ஆம் பாவம் அப்படிங்கிறது 1, 5 தொடர்பு கொண்டதுன்னா அவங்களுடைய காதல் சக்சஸ் ஆகும். காதல் பண்ணிட்டு திருமணம் பண்ணிட்டு திருமணம் பண்ணின பிறகு அவங்க காதல் வைக்கிறாங்கன்னா அது